1879ஆம் ஆண்டு ஈரோட்டில் ஒரு வணிக குடும்பத்தில் பிறந்த சிறுவன் தன்னுடைய சிறிய வயதிலேயே மூட நம்பிக்கையை எதிர்த்து 10வது வயதிலேயே பள்ளியை விட்டுவிட்டு தெருவில் கிடைக்கும் உணவை பொறுக்கி சாப்பிட்டு தாய் தந்தை சொல் கேட்காமல் முரடனாக வளர்ந்து திருமணத்திலும் குடும்ப மரபுகளை முறித்து தன் மனைவியின் தாலியை கழற்றியவர். இந்த குறும்பு பிடித்த இளைஞன் பகுத்தறிவின் சுடரை ஏற்றிய பெரியாராக ஒரு நாள் நாட்டையே சிந்திக்க வைக்கும் சீர்திருத்தவாதியாக மாறப்போவதை யாரும் அன்று எதிர்பார்க்கவில்லை. சாமியாராக போனவர் பெரியார் ஆனார். அவர்தான் பெரியார் ஈவே ராமசாமி, அதாவது ஈரோடு வெங்கடர் ராமசாமி. இவரின் வாழ்க்கை வரலாற்றினை முழுமையாக, அதுவும் அவரோட குழந்தை பருவத்துல இருந்து பார்க்கலாம் விரிவாக. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இவரை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. இதுவரைக்கும் இவரை பற்றி அறியாத பல சுவாரஸ்யமான பக்கங்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. பெரியார் ராமசாமி, இவருடைய தந்தை வெங்கடர், தாய் சின்னத்தாய் அம்மாள். 1879ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் நாள் ஈரோட்டில் பிறந்தார். அவருடைய தந்தை வெங்கடர் ஏழ்மையான வீட்டில் பிறந்தவர். அவரு இளம் வயதிலேயே தந்தையையும் தாயையும் இழந்தவர். அவருடைய 12 வயதிலே கூலி வேலை செய்துதான் பிழைச்சிட்டு வந்தார். வெங்கடருக்கு 18வது வயது ஆகும்போது அவருக்கு திருமணம் நடந்தது. சின்னத்தாய் அம்மாள் ஓரளவு வசதி படைத்த குடும்பத்தை சேர்ந்தவங்க. இருந்தாலும் அவங்களும் குடும்ப செலவுக்காக கூலி வேலை செய்யறாங்க. இருவருக்கும் கிடைக்கக்கூடிய சிறிய வருவாயில சேமிச்சு வெங்கடர் ஒரு வண்டியும் மாடும் வாங்குறாரு. அதற்கு பிறகு ஒரு சிறிய மளிகை கடை வைக்கிறாங்க. வெங்கடருடைய கடின உழைப்பும் சின்னத்தாயம்மாள் உதவியும் மளிகை கடை ஒரு சில ஆண்டுகள்ல மண்டி கடையா மாறுது. அவர்களுடைய கடின உழைப்பு ஒரு கட்டத்துல மிகப்பெரிய பணக்காரராக மாற்றியது. இதற்கு இடையில வெங்கடருக்கு 2 குழந்தைகள் பிறந்து இறந்து போகுது. தொடர்ந்து 10 ஆண்டுகள் பிள்ளைகள் பிறக்கல. இதனால வெங்கடரும் சின்னத்தாய் அம்மாளும் பக்தியோடு பிள்ளை வரம் கேட்டு விரதம் இருக்கிறாங்க. 10 ஆண்டுகள் கழித்து முதல் பிள்ளையாக கிருஷ்ணசாமி பிறக்கிறாரு. அதற்கு பிறகு 2 ஆண்டுகள் கழித்து ராமசாமி பிறக்கிறாரு. ராமசாமிக்கு கிருஷ்ணசாமி என்ற சகோதரனும் கண்ணம்மா மற்றும் பொன்னுத்தாயி என்ற 2 சகோதரிகளும் இருந்தாங்க. இவருடைய குடும்பம் மிக வசதியான வணிக பின்னணியை கொண்டது. வெங்கடருடைய சிற்றன்னை கணவனை இழந்தவங்க. அவங்களுக்கு பிள்ளை கிடையாது. இதனால ராமசாமியை தன்னுடைய வீட்டிற்கு அழைச்சிட்டு போய் வளர்த்துட்டு வந்தாங்க. சின்ன பாட்டியினுடைய செல்லம் ராமசாமிய ஒரு முரடனா ஆக்கிடுச்சு. பாட்டி வசதி இல்லாதவங்க. அதனால ராமசாமிக்கு பழைய சோறும் சுண்ட குழம்பும் தான் உணவா கிடைக்கும். ராமசாமிக்கோ வாய்க்கு ருசியாக சாப்பிட வேண்டும் அப்படிங்கிற ஆசை. ஆனா அதற்கு பாட்டியிடம் காசு கிடைக்காது. அதனால மற்றவர்களிடம் வாங்கியும் தெருவுல சிந்தி கிடப்பதை பொறுக்கி சாப்பிட்டோம் தன்னுடைய ஆசையை தீர்த்து கொள்வாரு. ராமசாமிக்கு 6 வயது ஆகும்போது திண்ணை பள்ளிக்கூடத்துல படிக்க தொடங்கினாரு. பள்ளிக்கு போகும் பொழுது தாழ்ந்த ஜாதிக்காரர்கள் வீட்டுல தண்ணீர் வாங்கி குடிக்கும் வழக்கம் ராமசாமியிடம் இருந்தது. இதை கேள்விப்பட்ட அவருடைய தாயால இதை பொறுத்துக்க முடியல. வேறு ஜாதியார் வீட்டுல சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில சமயங்கள்ல அவரோட காலில் விலங்கு கட்டையை கூட போட்டு விடுவார்களாம். எதற்குமே மதிக்காமல் சொல்வதையும் கேட்காம மற்ற பிள்ளைகளுடன் விளையாட போயிடுவாராம் ராமசாமி. சிறிய பாட்டியினுடைய வளர்ப்பு சரியில்லை என்று தாய் தந்தையர் எண்ணினார்கள். ஆனா அந்த பாட்டிக்கு ராமசாமியை தத்து எடுத்துக்கொள்ள ஆசையா இருந்தது. ஆனா பாட்டி ஏழை அப்படிங்கறதுனாலும் கண்டித்து வளர்க்கல அப்படிங்கறதுனாலையும் சின்னத்தாய் அம்மாள் அதற்கு ஒத்துக்கல. திண்ணை பள்ளிக்கூடத்துல 3 ஆண்டுகள் படித்தாரு. பிறகு அவர் ஆங்கில பள்ளிக்கு அனுப்பப்படுறாரு. அங்க போயும் அவருடைய குணம் மாறல. குறும்பு செய்வதும் கூட படிக்கும் மாணவர்களை வம்புக்கு இழுப்பதும் அடிப்பதும் வழக்கமாகிவிட்டது. ஒரு நாள் தண்டிக்க வந்த ஆசிரியரையே அடித்துட்டாரு ராமசாமி. ஒரு மாணவன் எப்படி இருக்கக்கூடாதோ அப்படி இருந்த ராமசாமியை பள்ளிக்கூடத்துல இருந்து நிறுத்திட்டாங்க. 10 வயதோடு அவருடைய படிப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அதன் பிறகும் அவர் தன் குறும்புத்தனத்தை விடல. வீட்டிற்கு வந்து ராமாயணம் பாகவதம் படிக்கும் பண்டிதர்களிடம் குறுக்கு கேள்வி கேட்பாராம் ராமசாமி. புராணங்கள்ல இருக்கக்கூடிய நம்பத்தகாத செய்திகளை எல்லாம் தன்னுடைய பகுத்தறிவால அந்த சின்ன வயதிலே தட்டி கேட்பாராம். பகுத்தறிவு குறும்பு பேச்சு ராமசாமிக்கு பிறப்பிலே இருந்தது. இப்படிதான் ஒரு நாள் ராமநாத ஐயர் என்பவரோட கடைக்கு போனாரு ராமசாமி. அவரு எல்லாம் தலைவிதிப்படி தான் நடக்கும் என்று அடிக்கடி சொல்லக்கூடிய ஒருவரா. அவர் கடையில வெயிலுக்காக வைத்திருந்த தட்டியின் காலை கீழே தள்ளி விட்டுட்டாரு. உடனே அந்த தட்டி கீழே சாய்ந்தது.
அது ராமநாத ஐயர் தலையில வந்து விழுந்துடுது. உடனே ஐயர் ராமசாமிய அடிக்க போறாரு. அதுக்கு ராமசாமி, தலைவிதி உன் தலையில் தட்டியை தள்ளி விட்டது, என்னை ஏன் அடிக்க வரீங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டே ஓடிட்டாராம். அந்த அளவுக்கு சேட்டை பிடித்த ஒரு சிறுவனாக வளர்ந்துட்டு வந்திருக்காரு ராமசாமி. ராமசாமியினுடைய தந்தை வெங்கட்டர் உழைத்து முன்னேறியவர், அனுபவத்தினால உயர்ந்தவர். தன் மகன் படிப்பை நிறுத்திய பிறகு அவரு கடையில வேலைக்கு வச்சுக்கிறாரு. அதற்கு பிறகு ராமசாமி பொறுப்புள்ளவராக மாறினாலும் புராணங்களை கிண்டல் செய்வதும் பண்டிதர்களை மட்டம் தட்டுவதும் ஒரு பொழுதுபோக்காகவே வச்சுட்டு இருந்திருக்காரு. ராமசாமியின் அண்ணன் கிருஷ்ணசாமி, அவரு மூத்த பிள்ளை, 10 ஆண்டுகள் கழித்து பிறந்தவர். வெங்கடாச்சலபதிய வேண்டிக்கிட்டு விரதம் நோன்பு இருந்து பிறகு பிறந்தவர். இதனால பெற்றோருக்கு அவர் மீது பாசம் அதிகம். அதுக்கு ஏற்றாற்போல் கிருஷ்ணசாமி மத பக்தி உள்ளவர், அடக்கமானவர், தாய் தந்தையர் சொல்படி நடக்கக்கூடியவர். அவரு சித்த மருத்துவம் படித்து மக்களிடம் பணம் எதிர்பார்க்காம மருத்துவம் பார்த்தாரு. தன்னுடைய தந்தையை போலவே புலவர்களை மதித்து அவர்களை ஆதரித்து வந்தார். பக்தராகவும் புலவராகவும் சித்த மருத்துவராகவும் புகழ் பெற்றாரு கிருஷ்ணசாமி. பிற்காலத்துல இவரையும் மாற்றிட்டாரு ராமசாமி. தம்பியின் கொள்கைகளே நாட்டுக்கு நன்மை செய்யும் என்று உணர்ந்த அவரும் பெரிய சீர்திருத்தக்காரரா மாறிட்டாரு. கடவுள் கொள்கை உள்ளவர்கள் ராமசாமியை எப்படி வெறுப்பார்களோ அதே போல கிருஷ்ணசாமியையும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஈவே கிருஷ்ணசாமியின் மகன் தான் ஈவேக்கி சம்பத் எனப்படும் ஈரோடு வெங்கட்ட நாயக்கர் கிருஷ்ணசாமி சம்பத். இவர் தமிழக அரசியல்வாதியும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் உறுப்பினர்கள ஒருவராகவும் இருந்தவர். இவர் மகன் EVKS இளங்கோவன் முன்னாள் மத்திய அமைச்சர் மற்றும் காங்கிரசின் மாநில தலைவர்களுள் ஒருவராக இருந்தவர். இன்னொரு மகன் இனியன் சம்பத்தும் தொடக்கத்துல காங்கிரஸ் கட்சியில இணைந்து பணியாற்றியவர். 1989 தமிழ்நாட்டில் இளைஞர் காங்கிரஸ் தலைவராகவும் பிறகு கட்சியின் மாநில செயலாளராகவும் பதவி வகித்தவர். முன்னாள்ல தூர்தர்ஷன்ல செய்தி வாசிப்பாளராகவும் இருந்திருக்காரு. EVKS இளங்கோவன் அவர்களுக்கு 2 மகன். அதுல ஒரு மகன் பெயர் திருமகன் ஈவேரா. அவரு ஈரோடு கிழக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு. துர்திருஷ்டவசமா அவரு காலமாக்கிட்டாரு. அதற்கு பிறகு அதே தொகுதிக்கான இடைத்தேர்தல்ல இளங்கோவன் போட்டியிட்டு வெற்றி பெற்றாரு. இருந்தாலும் இவரும் துர்திருஷ்டவசமா காலமாக்கிட்டாரு. EVKS இளங்கோவனின் 2வது மகன் சஞ்சய் சம்பத் மட்டும்தான் இருக்காரு. இவரை அந்த தொகுதிக்கான இடைத்தேர்தலில் போட்டியிட அழைச்சிருக்காங்க. ஆனா அதற்கு அவரது வீட்டுல மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. பெரியார் குடும்பத்துல EVKS இளங்கோவனோட அரசியல் சகாப்தம் முடிந்தது. குறும்புத்தனம் செய்து வந்த ராமசாமிக்கு திருமணம் செய்ய எண்ணி பெற்றோர் பெண் பார்க்கறாங்க. அவருடைய மாமன் மகள் நாகம்மை இருந்தாங்க. இருந்தாலும் மாமன் வசதியானவர் கிடையாது அப்படிங்கறதுனால பெற்றோர் வேறு பெண் பார்க்கறாங்க. ஆனா ராமசாமி நாகம்மையை தான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு உறுதியா சொல்லிட்டாரு. தான் சரி என்று நினைத்தால் அதை அப்படியே செய்யக்கூடிய பழக்கம் கொண்டவர் ராமசாமி. வேறு யார் என்ன சொன்னாலும் அதை ஏத்துக்க மாட்டாரு. மற்றொரு பக்கம் நாகம்மையினுடைய பெற்றோரும் தங்கள் தகுதிக்கு ஏற்ற மாப்பிள்ளையை தேடினாங்க. ஒரு கிழவருக்கு 3ஆம் தரமாக பேசி முடிக்கிறாங்க. இதை தெரிந்து கொண்ட நாகம்மையார் பெற்றோரிடம் ராமசாமியை தவிர வேற யாரையும் திருமணம் செய்துக்க மாட்டேன், இல்லாவிட்டால் இறந்து போவேன் அப்படின்னு உறுதியா சொல்லிடுறாங்க. 2 வீட்டிலுமே பெற்றோர்கள் நினைத்தது நடக்கல. ராமசாமி நாகம்மையாரை திருமணம் செய்து கொண்டாரு. அப்போது நாகம்மை வயது 13. ராமசாமியின் பெற்றோர் பெருமாளை வணங்குபவர்கள், புலால் உண்ணாதவர்கள். நாகம்மையார் தாய் வீட்டில் மாமிச உணவு உண்பது வழக்கம். மாமியார் கட்டளைப்படி சைவத்திற்கு மாறிட்டாங்க நாகம்மை. மாமியார் சொன்னபடி கோவிலுக்கு செல்வதும் நோன்பு விரதம் என்றும் இருந்தாங்க. இப்படி பட்டினி கிடப்பது பெரியாருக்கு பிடிக்கல. இந்த மூட பழக்க வழக்கங்களை மாற்ற முடிவு செய்தாரு. சின்னத்தாய் அம்மாளின் பிள்ளையாக பிறந்த ராமசாமி அவருக்கு பிடிக்காத பழக்க வழக்கங்களை கொண்டவர். 4-5 நாட்கள் தொடர்ந்து குளிக்காமல் இருப்பது, நாள் கிழமை பார்க்காம மாமிசம் சாப்பிடுவது, வேறு ஜாதிக்காரர்கள் வீட்டுல எது கிடைத்தாலும் ஆசையா சாப்பிடுவது என்று தன் தாய்க்கு பிடிக்காத செயல்களை தான் செஞ்சுட்டு வந்தாரு. இதனால அவருடைய தாய் அவரை தொடக்கூட மாட்டாங்களாம். தொட்டால் தீட்டு என்று ஏதாவது தின்பண்டம் கொடுக்கும்போது கூட மகன் கையில தன் கைப்படாம உயர்த்தி தூக்கி போடுவாங்களாம். ராமசாமியோ வேண்டுமென்றே அந்த கையை எட்டி பிடிப்பாராம். தீட்டு தீட்டு என்று சொல்லிக்கொண்டே குளித்து விட்டு தான் மறுவேளை பார்ப்பாங்களாம் அவருடைய தாய். மகனை போல் மருமகளும் மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுல சின்னத்தாய் அம்மாள் கவனமா இருந்தாங்க. நாகம்மையை எப்படியும் இந்த மூட பழக்க வழக்கங்கள்ல இருந்து மாற்றிட வேண்டும் அப்படின்னு ராமசாமி தீவிரமா இருந்தாரு. நாகம்மையார் நோன்பு இருக்கும் தாளில் தான்
மாமிச உணவு சமைக்க சொல்லி கட்டாயப்படுத்துவாராம். நாகம்மையும் கணவன் சொல்லை மீற முடியாம சமைத்து சாப்பாடு போடுவாங்களாம். அதற்கு பிறகு குளித்து விட்டு மற்றவர்களுக்கும் சமைப்பாராம். அவங்க சமைச்சு வைத்த சோற்று பானைக்குள்ள எலும்பு துண்டுகளை புதைச்சி விடுவாரா ராமசாமி. நாகம்மை சாப்பிடும்போது எலும்பு வெளியே வரும், நோன்பு கெட்டுடும். அடிக்கடி இந்த மாதிரி நடக்கவே மாமியார் மருமகளை அழைச்சு இனிமே நீ விரதம் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். குறும்புத்தனமாக பல செயல்களை செய்து நாகம்மையாரை படிப்படியாக மாற்றிட்டாரு ராமசாமி. முதலில் விரதம், அடுத்தது கோவிலுக்கு போவது, தொடர்ந்து ஒவ்வொன்றாக நின்றது. கடைசியாக தாலியையும் கழற்றி விட்டார். ஒரு நாள் இரவு தாலியை கழற்றும்படி கூறினாரு ராமசாமி. ஐயோ நான் மாட்டேன் என்று பயந்தாங்க நாகம்மை. கணவன் பக்கத்துல இருக்கும்போது தாலி அணியக்கூடாது, கணவன் வெளியூர் போயிருக்கும்போது தான் தாலியை கட்டிக்கொள்ள வேண்டும், இதுதான் முறை என்று சொன்னாரு. அதை உண்மை என்று நம்பி நாகம்மையார் தாலியை கழற்றி கொடுத்துட்டாங்க. அதை வாங்கி சுவற்றில் தொங்கக்கூடிய சட்டப்பைக்குள்ள போட்டுக்கிட்டாரு ராமசாமி. காலையில நாகம்மையார் எழுவதற்கு முன்பே வெளியில புறப்பட்டு போயிட்டாரு ராமசாமி. அவர் மாட்டிக்கொண்ட சட்டையோட தாலியும் வெளியே போயிடுது. மறுநாள் நாகம்மை தாலி இல்லாமலே இருக்கிறாங்க. இதை பார்த்த மாமியார் தாலி எங்கே என்று கேட்கிறாங்க. இந்த நேரத்துல பக்கத்து வீட்டு பெண்களும் கூடிடுறாங்க. அப்போது நாகம்மையார் கணவன் சொன்னதையே சொல்றாங்க. கணவனுக்கு ஏற்ற பொண்டாட்டி தான் என்று சொல்லி அந்த பெண்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க. இதனால சின்னத்தாய் அம்மாளுக்கு பயங்கரமா கோபம் வருது. ஆனா இவங்க ரெண்டு பேரையுமே திருத்த முடியாது அப்படின்னு அவங்களும் விட்டுறாங்க. நாளடைவில் நாகம்மை ராமசாமியை புரிஞ்சுக்கிட்டு அவர் செய்வதெல்லாம் மூடத்தனத்தையும் தீமைகளையும் ஒழிக்கும் நல்ல பணி என்று அறிந்து கொண்டாங்க. பிறகு அவரின் பொது பணிகள் அனைத்திலுமே துணையாக இருந்தாங்க. எல்லா வகையிலும் ராமசாமிக்கு ஒத்துழைத்தாங்க நாகம்மையார். வீட்டிற்கு வரும் விருந்தாளிகளையும் தொண்டர்களையும் சாப்பிட சொல்லும் பழக்கம் துவக்கத்துல இருந்து பெரியாருக்கு கிடையாது. எல்லா வகையிலும் சிக்கனமாக இருக்க வேண்டும் என்பது அவர் கூட பிறந்த குணம். ஆனா நாகம்மையார் வீட்டிற்கு யார் வந்தாலுமே சாப்பாடு போடாமல் அனுப்புவது கிடையாது. இரவு பகல் என எந்த நேரமானாலும் வீட்டிற்கு வந்தவர்களை உபசரிச்சு அனுப்புவாங்க நாகம்மையார். வீட்டிற்கு வந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு விருந்திட்டு மகிழ்வது அவரோட பிறவி குணமா இருந்தது. மாறுபட்ட கருத்தோடு தம் கணவருடன் சண்டை போடுபவர்கள் கூட சாப்பிட்ட பிறகுதான் செல்வார்கள். நாகம்மையாரின் இந்த விருந்தோம்பல் பண்பு நாளடைவில் பெரியாரையும் திருத்திவிட்டது. பிற்காலத்தில் தன்னை தேடி வருபவர்களை உணவு உண்ண செய்தே அனுப்புவாரு ராமசாமி. ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அதனால் அவர்கள் இல்லற வாழ்க்கை சந்தோஷமா அமைந்தது. திருமணம் நடந்து 2 ஆண்டுகள் ஓடுது. ராமசாமி நாகம்மை தம்பதியருக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. 5 மாதம் மட்டுமே உயிரோடு இருந்தது. பிறகு இறந்து விட்டது. அதன் பின் குழந்தையே பிறக்கல. ஆனாலும் அவருடைய குறும்புகளும் முரட்டுத்தனமும் அவரை விட்டு போகல. ஒரு நாள் ராமசாமி முரட்டுத்தனமாக நடந்து கொள்றாரு. அவருடைய தந்தையார் கோபம் கொண்டு கண்டிக்கிறாரு. மிகுந்த கோபத்தோடு தந்தை கண்டித்ததுல ராமசாமிக்கு வெறுத்து போய்விட்டது. வீட்டில் இருக்க பிடிக்கல. இந்த குடும்பமே வேண்டாம் என்று முடிவு செய்துட்டாரு. மனைவி குடும்பம் அனைத்தையுமே விடுத்து சாமியாராகி காசிக்கு போக வேண்டும் என்று முடிவு செய்தாரு. சாமியாராகி காசிக்கு போனாரா ராமசாமி. சாமியார் எப்படி பெரியார் ஆனார், அவர் எப்படி பொது வாழ்க்கைக்கு வந்தார் போன்ற பல தகவல்களை அடுத்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். பார்ட் 2க்காக வெயிட் பண்ணுங்க. பெரியார் பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.